इंसान की जिंदगी की जरूरतें और दूसरा उसकी जिंदगी का मकसद பெரியவர்களே சகோதரர்களே, ஒன்று வாழ்க்கையினுடைய நோக்கம், இன்னொன்று மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவை. इंसान की जो जरूरतें हैं वो सबको मालूम है. மனிதனுடைய தேவை என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். खाना, पीना, सोना, मकान बनाना, शादी करना, बच्चे पैदा करना, ये सब जरूरत है इंसान की और सारी दुनिया में इंसान की जरूरतें पूरा कर रहे हैं. சாப்பிடுதல், குடிக்குதல், வீடு கட்டுதல் மற்ற எத்தனை தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மனிதனுக்கு தேவைதான். அதெல்லாம் பூர்த்தியாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். मुसलमान भी पूरा कर रहे हैं, गैर मुस्लिम भी पूरा कर रहे हैं. मुस्लिम கூட அதை பூர்த்தியாக்குகிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். तो अल्लाह को मानते हैं वो भी अपनी जरूरतें पूरा कर रहे हैं, जो नहीं मानते हैं वो भी अपनी जरूरतें पूरा कर रहे हैं. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். अरे इंसान जानवर भी अपनी जरूरतें पूरी कर रहा है. மனிதர் மட்டுமல்ல, மிருகங்களும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. वो भी खाते हैं, पीते हैं, அதுவும் சாப்பிடுதல், குடிக்குதல் எல்லா வேலையும் செய்யுது. மகான் கராத்தே தன்னுடைய கூட்டை உருவாக்கிக் கொள்கிறது. கூட்டி பில் வளர்த்து எறும்பு தன்னுடைய கூடை கட்டுகிறது. அறிந்து दूसरे बनाते हैं, பறவை கூடு கட்டுகிறது. उसका बच्चा पैदा करते हैं, அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. देखो इंसान क्या कुछ करता है, वो जानवर भी कर रहा है. மனிதனுடைய எந்த சிறப்பானது அது மிருகங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. जिंदगी की जरूरतें पूरा करना ये कोई खुशूसियत नहीं है. मुसलमान है, मुस्लिम, यहाँ तक के जानवर भी अपनी जरूरतें पूरा कर रहे हैं. வாழ்க்கையை முழுமையடைய செய்வது என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களும் செய்கிறது, गैर முஸ்லிம்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். मकसद क्या है जिंदगी का? ஆனால் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? वो समझाने के लिए अल्लाह ने नबी भेजे. அதை விளங்கப்படுத்துவதற்காக தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். क्योंकि इंसान दुनिया में गफलत के साथ जीता है. மனிதன் உலகத்தில் மறதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். वो दुनिया को देखकर समझता है ये सब कुछ है. உலகத்தை பார்த்து இதுதான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். इसके बाद क्या है? இதற்கு பின்னால் வேறு என்ன இருக்கிறது? इसके दोस्तों इंसान गाफिल है. அதிலே அடியான் மறந்தவனாக இருக்கிறான். उसे समझाने के लिए अल्लाह ने नबी भेजे. இதை விளங்கப்படுத்துவதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். ये नबियों ने आके बताया कि देखो जरूरतों में इतने मशगूल न हो जाओ कि मकसद भूल जाओ. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் உலகத்தினுடைய விஷயங்களில் ஈடுபட்டு தன்னுடைய நோக்கத்தை மறந்துட்டீர்கள். यही पहला सबक मुसलमान के बच्चे को पैदा होते ही देते हैं. இதுதான் குழந்தை பிறந்தவுடன் முதலாவது ஒரு பாடமாக இருக்கிறது. बच्चा जब पैदा होता है मुसलमान के घर में पहला काम क्या करते हैं? குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்தோடனே முஸ்லிம்கள் வீட்டில் என்ன செய்கிறோம்? என்னென்ன செய்கிறோம்? कान में आजान देते हैं, कान में नमाज पढ़ते हैं. ஒரு காதுல வாக்கு சொல்றோம், இன்னொரு காதுல இக்காமத் சொல்கிறோம். हर मुसलमान के बच्चे को पहला फर्क ये देते हैं. இதுதான் எல்லா முஸ்லிம் குழந்தைகளுக்கும் முதல் பாடம் இதுதான். सबसे शुरू हुआ. இது எப்ப இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जब नमाज से पैदा हुए तो दोनों मौकों पर हज़रत इमाम हसन की पैदाइश, हज़रत इमाम हुसैन की पैदाइश पर हुजूर वसल्लम अपनी प्यारी बेटी हज़रत फातिमा की तरह रात में अपने नमाज को अपनी गोद में लेकर एक कान में अज़ान दी, एक कान में इक़ामत पढ़ी, दोनों मौकों को बोल रहे थे. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள்? எப்போ தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹஸரத் ஹசன் ஹுசைனா பிறந்தார்களோ, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த மடியிலே இருந்து அந்த குழந்தைகளை எடுத்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் அப்பிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. ये मुसलमान की जिंदगी का पहला सबक है. இதுதான் முஸ்லிம்களுடைய முதல் பாடம். जैसे बच्चा मदरसे में जाता है तो उसका पहला सबक देता है अलिफ ज़बर आ, ये ज़बर बा. तो मुसलमान की जिंदगी का पहला सबक अज़ान और इक़ामत है. எப்படி எவ்வாறு என்று சொல்லி எப்படி ஒரு குழந்தை மதரசாவுக்கு போன உடனே முதல் இடத்துல அலி ஜபர் ஆ, பா ஜபர்
முஸ்லிம்களுக்கு இது முதல் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ये याद कराते हैं, இதை ஞாபகப்படுத்தப்படுகிறது. जब तुमने आलम अरवाह में अल्लाह का इकरार किया था, आलम अरवाह மறுமையிலே நாம் அல்லாஹ் இடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். जिंदगी में तीन आलम हैं. வாழ்க்கையில மூன்று உலகம் இருக்கிறது. एक आलम अरवाह, ஒன்று ஆலமுல் அர்வாஹ், जहां से हमारी रूहें आई हैं, எங்கிருந்து நம்மளுடைய உயிர் வந்ததோ அங்கிருந்து. तमाम इंसानों की रूहों को अल्लाह ने एक वक्त पर पैदा किया, उसको आलम अरवाह कहते हैं. எல்லா அர்வாஹையும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் உண்டாக்கினார், படைத்தார். அதற்கு பேர் தான் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படுகிறது. वो अपने अपने वक्त पर दुनिया में आते हैं. பிறகு அதற்குண்டான நேரத்தில் அந்த உலகத்தில் அனுப்பப்படுகிறது. ஆலமுல் அர்வாஹ் में अल्लाह ने अहद किया, अल्लाह ताला आलमुल अरवाह तहलील वाला आकिया. क्या मैं तुम्हारा रब नहीं हूँ? अब क्या जाना हमने रब ही ले जाओ. सबने कहा, हर एक ने, मुसलमान गैर मुस्लिम, काफिर मोम मुशरिक, सबने कहा बेटा पर எல்லோரும் முஸ்லிம் கைர முஸ்லிம் முஸ்லிம் எல்லோரும் சொன்னார்கள், ஆம் என்னுடைய ரப்பு தான் என்பதா. हज़रत अली रज़ी अल्लाह तआला फरमाते हैं कि आलम अरवाह में अल्लाह के पूछने पर क्या मैं तुम्हारा रब नहीं हूँ, मैंने जो जवाब दिया आलू भला, वो मुझे ऐसा याद है जैसा मैंने कल कहा. हज़रत अली रज़ियल्लाहु तआला अन्हु சொல்றாங்க, எந்த அளவுக்கு எனக்கு ஆலமுல் அர்வாஹ் அல்லாஹ் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் நான் உன்னுடைய ரப்புதான் என்னுடைய ரப்புதான் என்று சொன்ன பதில் இருக்கிறது, நேற்று சொன்னதை போல எனக்கு நினைவு இருக்கிறது என்று சொன்னார். எப்படி மனிதன் நேற்று உள்ள விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறான், அது போல நேற்று தான் சொன்னீங்க, இன்னைக்கு மறந்துட்டீங்கன்னு சொல்றதில்ல. எனக்கு இந்த அளவுக்கு நினைவு இருக்கிறது, நேற்று சொன்னதை போல நேத்தான் அல்லாஹ் இடத்துல நீதான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிக் கொண்டு வந்ததை போல எனக்கு நினைவு இருக்கிறது. இதை சோதிப்பதற்காக அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். துனியாவில் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஆலமுல் அர்வாஹ் அல்லாஹ்வே அல்லாஹ் வேற ஒன்றும் இல்லை. ஆனா உலகத்தில் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாமம் வர மாட்டேங்குது. इंसान के लिए अल्लाह दुनिया में भेजता है, यहाँ किसको रब कहता है? இந்த உலகத்துல அல்லாஹ் அனுப்பினான், இது ரப் என்று யாரை சொல்கிறோம்? किसको अल्लाह पाक का जिक्र गुजारता है? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை விட்டு எதற்காக நாம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? उसी को याद कराने के लिए बच्चे का पैदा होकर ही अलार्म देते हैं. இதற்காக தான் நினைவுபடுத்துவதற்காக தான் குழந்தை பிறந்தவுடன் பாங்கி காமம் சொல்லப்படுகிறது. कहते हैं दुनिया में अल्लाह को बड़ा मानकर जिंदगी गुजारना है. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அவனை பெருமைப்படுத்தி நான் உலகத்தில் வாழ வேண்டும். यहाँ बहुत आवाजें हैं दुनिया में. உலகத்தில் பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. டாக்டர் बड़ा, वकील बड़ा, इंजीनियर बड़ा, मिनिस्टर बड़ा, सब खर्चे बड़े, मास्टर बड़े. உலகத்திலே டாக்டர் பெரியவர், இன்ஜினியர் பெரியவர், படித்தவர் பெரியவர், மாஸ்டர் இப்படி எல்லாம் பெரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி பெரியவர்களாக இருக்கிறாங்க? அதாவது அவங்க வந்து படையா அல்லது படா பெரியவா அப்படிங்கிறது. பெரியவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஆனால் चार बार बच्चे के सामने कहते हैं अल्लाह अक्बर अल्लाह. அடிக்கடி குழந்தைகளுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டு मरने के बाद खबर में सबसे पहले यही सवाल होगा. ஏன்னா மௌத்துக்கு பிறகு கபரில் முதல் கேள்வி இதுதான். तूने किसको बड़ा मानकर जिंदगी गुजारी? நீ யாரை பெருமைப்படுத்தி உலகத்தில் வாழ்க்கை கழித்தாய்? तेरा रब कौन है? उन्होंने रब यार. हदीस में आता है कि सफर करने वाले अभी मंजिल को दफन करके घर नहीं पहुंचते, अल्लाह के हुक्म से फरिश्ते आकर उठाते हैं. ஹதீஸ்ல வருகிறது, அடக்கம் செய்து விட்டு அடக்கம் செய்தவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னாலேயே வானவர்கள் வந்து எழுப்ப ஆரம்பித்து விடுவார்கள். எழுப்பவனுடைய ரப்பு யார் என்பதாக அப்ப உலகத்துல சொல்ல உன்னுடைய என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அப்ப உலகத்தை விட்டு சென்ற பிறகு முதல் கேள்வி தான் ரப்பு யார். जिंदगी गुजारी है तो कहना अल्लाह है, उसके हुक्म पर
चल के दुनिया में आया हूं இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை இந்த அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அவனுடைய கட்டளைக்கு அடிப்படையில் நடந்தார்களோ அவர்கள் சொல்வார் என்னுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொல்வார் अगर अल्लाह को भूल कर दिया है तो कहेगा हाय हाय யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள் கை செய்துமே எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும் எதுக்கு சொல்வது வாழ்க்கை நடத்துவதற்குண்டான வழி வாழ்க்கை செலவழிப்பதற்குண்டான வாழ்க்கை வழி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை இதற்கு பேர் தான் தீன் तो पूछेंगे तुम किस रास्ते पर चल के दुनिया में आया अरे तो जिंदगी गुजार के आया 50 साल 60 साल 70 साल कौन से रास्ते पर जिंदगी गुजार के आया तेरा क्या दीन क्या है तो अगर दीन पर चल कर आया होगा कहेगा मेरा दीन इस्लाम है मैं उस पर चल कर आया हूं யார் 60 ஆண்டுகள் தன்னுடைய தீனின்படி அவருடைய கட்டளைப்படி வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய மார்க்கம் தீன் என்று சொல்வார்கள் अल्लाह तुम्हें बताते हैं इस्लाम पर मरने के लिए इस्लाम पर जीना सीखो हजरत उमर रज़ियल्लाहु तआला अन्हु சொல்வார்கள் நீ இஸ்லாத்தின்படி மரணிப்பதற்காக இஸ்லாத்தை முதல்ல படியுங்கள் இஸ்லாம் पर जियो तो इस्लाम पर मरोगे இஸ்லாத்தின்படி வாழ்ந்தால் இஸ்லாத்தின்படி மரணிப்பீர்கள் ये नहीं हो सकता कि जिए किसी और रास्ते पर मरे इस्लाम पर இப்படி நடக்காது யாராவது வழியா வாழ்ந்துட்டு நான் இஸ்லாத்தின்படி இறக்க வேண்டும் என்று சொன்னால் நடக்காது हजरत कहते हैं कि इस्लाम पर मरने के लिए पहले इस्लाम पर जीना सीखो हजरत उमर रज़ियल्लाहु तआला अन्हु சொல்வாங்க நீ இஸ்லாத்தின்படி மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இஸ்லாத்தை படியுங்கள் ऊपर जियोगे तो उस पर पहुंचाएंगे அதன்படி வாழ்ந்தால் அதன்படி மரணிப்பீர்கள் मुसलमान जज्बात का आदमी है मुस्लिमகள் ஒரு ஆர்வமான மனிதர்கள் மனிதர்களே தாம் நினைக்கிற இஸ்லாம் தெரியும் ஆர்வத்தில் சொல்லுவாங்க நான் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுப்பேன் அதிலே மரணிப்பேன் என்று சொல்லுவார்கள் अरे जान का मुर्गी जुबान है दुआ करने ताजा हो गया இதுல உயிரின கோழியினுடைய உயிராக அறுத்து சாப்பிடுறதுக்கு जान देना तो बात का काम है पहले इस्लाम पर जीना सीखो உயிர் கொடுப்பதற்கு முன்னால் இஸ்லாம் என்ன என்பதை முதலாவது படியுங்கள் जब उस पर जिएंगे तो उस पर पहुंचेंगे எப்படி நீங்க அதன்படி வாழ்ந்தீர்கள் அதன்படி போதாகுவீர்கள் किसी ने मौलाना इलियास साहब से ये कहा कि हजरत ये बड़ा लंबा काम है आपका जो तबलीग का काम है बहुत लंबा काम है प्रश्न करना एक एक को जाकर पूरी तरह से समझाना उसे अल्लाह के रास्ते में निकालना और फिर जब अल्लाह के रास्ते में जाएगा तो फिर दिन को चलेगा ये सब बड़ा लंबा काम है आप अल्लाह से दुआ करो अल्लाह मुसलमान को हुकूमत दे दे फिर हजरत उमर का जोड़ा लेके निकलेंगे हम पढ़ते मालूम हर बात को उठाइए उन्होंने इलियास रहमतुल्लाह को கேட்டாரா மௌலானா நான் கொண்டு வந்திருக்கிற வேலை ரொம்ப பெரிய வேலையா இருக்கு கெஸ்ட் செய்யணும் நீனுடைய பேச்சு பேசணும் ஒவ்வொருத்தரையா தாடி பிடிச்சி விளங்கப்படுத்தணும் இப்படி எல்லாம் பல வேலைகள் இருக்கு அதனால இது பெரிய ஒரு சிரமமான ஒரு வேலையாக இருக்கு அதனால நாங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிர்மாணம் செய்வோம் இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து ஒரு தடி எடுத்து ஒருத்தரே இருக்கணும் இஸ்லாத்தை வாழ்க்கணும் நம்ம பரப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அதுக்காக துவா செய்யுன்னு சொன்னாங்க முசல்மானுக்கு அப்பா ஹுக்குமத் தேவை முஸ்லீம்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுச்சு போராடிக்க கட்டாரம் நினைக்கிறேன் பிறகு ஒரு தடி எடுத்து நம்ம கடத்தரவுல போலாம் நம்ம பண்ணா மாறும் அது தொழுகையா ஒரு அடி உண்டு தொழுகலன்னா ஆடும் போடா ஒரு கிறிஸ்டியாவுக்கு ஒரு அடி உண்டு போடா போடா சாட்டை போடா देखो हमारे जिस्म पर आंख पर तुम्हारे जिस्म पर अल्लाह ने तुमको हुकूमत की है जब तुम अपने जिस्म पर अल्लाह की हुकूमत नहीं चला सकते तो तुम्हारे क्या उम्मीद है दुनिया में अल्लाह का हुक्म चलाओ अल्लाह ताला உடலுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் கட்டுப்போர் கட்டளை மற்ற உடலுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார்
அதன்படி உன்னுடைய உறுப்புகளையே உன்னால செயல்படுத்த முடியுங்க. அப்ப எப்படி நீ வந்து நாட்டுல வந்து அல்லா हुक्म செயல்படுத்த முடியும்? अभी मौलाना कहता जब तू अपने जिस्म पर अल्लाह का हुक्म नहीं चला सका, जिस पर तेरी हुकूमत है, घर करती है, सब में किसको हुकूमत है? हमारे जिस्म पर किसको हुकूमत है? तो जब हम अल्लाह का हुक्म अपने जिस्म पर नहीं चला सकते, दुनिया में क्या चलाएंगे? தன்னுடைய உடல்களில் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய हुक्म தான், யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை தான். இதுலயே ஒன்றாக நடத்தக்கூடிய பெட்டி உலகத்தில் போய் நடத்தலாம். उन्होंने कहा बहुत गंभीर थे, विश्वनाथ सर्वत्र वो कमरिया करता है, हजरत जिब्रील इस्लाम वंदार अल्लाह पूछ रहे हैं कि मेरे हबीब आपको मैं गंभीर देख रहा हूँ, क्या बात है? अल्लाह कहता सुनना உங்களுக்கு முகத்துல கவலையா இருக்கு, என்ன கவலை இருக்குதா? எனக்கு எல்லாம் மாलूम है सब, ஆனா இருந்தாலும் அல்லாஹ் எல்லாம் தெரியும், அறிந்தவனாக இருக்கிறான். लेकिन तसल्ली के लिए आरुदल का होगा कहता है हजरत हुजूर कहने लगे जब मुझे मेरी उम्मत का गम है, बराबर खोले रसूलुल्लाह सुनावे उम्मतुடைய கவலை என்று சொன்னார். दुनिया का या आखिरत का? हुजूर ने बताया आखिरत का. உலகத்துடைய கவலையா மறுமையுடைய கவலையா? நபிசலாம் சொன்னாங்க மறுமையுடைய கவலை. हजरत जिब्रील ने फरमाया मेरे साथ आइए. हजरत जिब्रील சொன்னாங்க என்னோட வாங்க. या कब्रिस्तान में गए, ஒரு கபிரஸ்தானுக்கு சென்றார்கள். एक खबर पर हजरत जिब्रील ने कहा कि अल्लाह को उनको ஒரு खबर பார்த்து சொன்னா जिब्रील இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு எழுதுறீங்க. वो खबर से उठा, खबर இருந்து எழுதிட்டார். அழகான முகம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது, அது எழுதி சொன்னாரு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். वापस अपनी जगह சொன்னா திருப்பி போன்னு சொன்னார். दूसरी खबर पर गए, இரண்டாவது खबருக்கு சென்றார்கள். सका अल्लाह का हुक्म को எழுதிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை கேளுங்க. वो हैरान परेशान उठा और ஒரே பிரச்சனையோட ஒரே பிரச்சனையை அவர் எழுதிட்டார். और कह रहे हाय मेरी तबाही, हाय मेरी बर्बादी. அவர் எந்திரிச்சு சொன்னாரு எனக்கு வந்த கைசேதமே, எனக்கு வந்த நாசனேன்னு சொன்னார். मैं वापस जा, திருப்பி போன்னு சொன்னார். हुजूर का सच्चा के अल्लाह का रसूल जिस हालत में मरेंगे कल क़यामत में उसी हाल में कब्रों से उठेंगे. जिब्रील சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் அவர் எந்த நிலையில் மரணித்தாரோ அதே நிலையில் மறுமையில் எடுக்கப்படுவார். जिस हालत में जिएंगे उस हालत में मौत आएगी. அவர் எந்த நிலையில் வாழ்ந்தாரோ அந்த நிலையில் மௌத்தாகுவார். और जिस हाल में मरेंगे क़यामत में उस हाल में कब्रों से उठेंगे. எந்த நிலையில் அவர் மரணித்தாரோ அதே நிலையில் தான் கபரில் இருந்து எழுப்பப்படுவார். इस इम्तिहान के लिए दुनिया में अल्लाह ने भेजा है. இந்த ஒரு பரீட்சைக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். मौत पर इम्तिहान खत्म, मौतோடு இதனுடைய பரீட்சை முடிந்து விட்டது. हर इंसान की मौत उसकी क़यामत है. ஒவ்வொரு மனிதனுடைய பரீட்சையும் அவனுடைய क़यामतாக இருக்கிறது. अरे सबकी क़यामत में जब आएगी जब अल्लाह लाएगा वो उसका किसी को इल्म नहीं, लेकिन हर आदमी की क़यामत उसकी मौत है. அப்ப எல்லாரும் கியாமத்தில் எழுப்பப்படுதல் செய்வார்கள், ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்தும் கியாமத்தாக இருக்கிறது. उसको पता चल जाएगा कि ये कामयाब जा रहा था. அப்ப தெரிஞ்சு போயிடும் நம்மளுடைய வெற்றியா தோல்வியா இருக்கிறது. मौत का होता पता चल जाएगा कि ये कामयाब है ये नाकाम है. மௌத்துடைய நேரத்தில் அறிவிப்பு கொள்வார் நான் வெற்றியாளரா அல்லது தோல்வியாளரா இருக்கலாம். फरिश्ते आएंगे मुबारकबादी देंगे, மாணவர்கள் வந்து சுப செய்தி சொல்லுவார்கள். या अय्युहा नफ्सुल मुत्मइन्ना, या अय्युहा नफ्सुल मुत्मइन्ना इरजिई इला रब्बिकी रादियतन मर्दिया वदखुली फी इबादी वदखुली जन्नती. खुशखबरी देना, फरिश्ते खुशखबरियां देंगे, जन्नत के फूल लाएंगे, उनके फूल. अरे मुबारकबाद देने के लिए क्या लिया? हाँ वो लाएंगे 70 किस्म के फूल जन्नत के, हर फूल का रंग अलग, हर एक फूल अलग. मुबारकबादियां देंगे, कहेंगे या अल्लाह को हम सब फिर से चल चल कहाँ चल इला रब्बी की, तेरे रब की तरफ चल. किस हाल में? राज़ियतन मर्दिया, वो अल्लाह से राज़ी, अल्लाह से सब. இளையத்துக்குரியவர்களே, மாணவர்கள் சுழற்சியோடு வருவார்கள் நல்லோரிடத்திலே பூக்கத்தை கொண்டு. பூக்கத்திற்குல 60 வகையான அழகான வகையான பூக்களை பூக்கத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த யாயுகன்
நப்சு முத்மஇன்னா சொல்லுவாங்க, ஒரு நிம்மதி பெற்ற ஆத்மாவே போங்க, இறுதிய போங்க. யாரிடத்துல போறது? உங்களுடைய ரப்பிடத்திலே செல்லுங்கள். எந்த நிலையில் போகும்போது நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நிலையில், அல்லாஹ் உங்களை பொறுத்துக் கொண்ட நிலையில் உங்களுடைய ரப்பிடத்திலே செல்லுங்கள் என்ற சுப செய்தியை எல்லோர்களுக்கு அல்லாஹ் மாணவர்களோடு சுப செய்தி சொல்வார். பக்தி எப்படி மாறி உங்க வந்தானே பக்தி மீண்டும் சொல்வார்கள், பக்தி நீங்கள் செல்லுங்கள் முடியுமா அடியார்களோடு எங்க சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். கவனியுங்கள், ரூஹுக்கு மௌத் என்பது கிடையாது. உயிர் மரணிப்பதில்லை, அதற்கு மௌத் வருவதில்லை. அப்ப மௌத் எதுக்கு சொல்றது? மௌத் என்பது என்ன சொல்றோம்னா, உடலிலிருந்து ரூ வெளியேறுவதற்கு பெயர். உடல் தாயினுடைய கருவறையில் உருவாக்கப்பட்டது. தாய் தந்தையர்கள் எதை சாப்பிட்டார்களோ அதிலிருந்து உருவாக்கப்பட்டது. யாரையும் எந்த ஒரு உடலும் உருவாக்கவில்லை. எப்ப உடல் உருவாக்கப்பட்டு விட்டதோ மாணவர்கள் உருவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது. உலகத்துக்கு எதை கொண்டும் அது உருவாக்கப்படவில்லை. எப்ப உயிர் எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதோ மாணவர்கள் தான் வந்து எடுப்பார்கள். உடல் மண்ணுக்கு போய்விடும், அது அடக்கம் செய்யப்பட்டுவிடும். ரூபம் அடக்கப்பட்டுடும். சொல்லுங்க, துன்யா என்பது விளங்குறது இல்லாத ஒரு அறியாமை. இதனுடைய ஏற்பாடுகளை நபிமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மண்ணோடு உடல் சேர்ந்து விடும், அதை அடக்கம் செய்கிறோம். ஆனால் உயிர் மாணவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அது மாணவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், அவர்கள் தான் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இதனால்தான் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போயிடுச்சு. ஆக இந்த குறைந்த கால ஆயுட்காலம் அல்லாஹ் சோதிப்பதற்காக, பரீட்சைக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்ன பரீட்சை? உலகத்தில் எப்படி வாழ்வது? வாழ்வதற்கு ரெண்டு வழி இருக்கிறது. அது ரெண்டு வழிதான். ஒன்று, தன்னுடைய உள்ளம் எப்படி விரும்புதோ அப்படி வாழலாம். இதற்கு பேர் தான் நஃப்சானியத்துடைய வாழ்க்கை. எதை விரும்புகிறானோ அதை செய்து கொண்டிருக்கிறான். துனியாவை பார்த்து வாழ்கிறான். காலத்தை பார்ப்பான், காலம் எப்படி செல்கிறது என்பதாக. இதுவும் ஒரு வழிதான். இது நம்மளுடைய வழி அல்ல. நம்மளுடைய வழி என்ன? நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிறோம். அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. நாம் உம்மத்து, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. இதற்கு பெயர் தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. அடிமை என்று யாருக்கு சொல்வது? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அடிமை என்று சொல்வதில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வலித்தவர்கள் என்று சொல்கிறோம். பிள்ளைக்கு சொல்ற, பிள்ளையுடைய பேச்சு கேட்கல, ஏன்னா வலித்தவர்கள் என்று சொல்கிறார். பிள்ளையை பார்த்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அடிமை என்று சொல்கிறோம். யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவருடைய அடிமை. நஃப்ஸை ஏற்றுக்கொண்டால் நஃப்ஸுடைய அடிமை. காலத்தை ஏற்றுக்கொண்டால் காலத்தின் அடிமை. துனியாவை ஏற்றுக்கொண்டால் உலகத்தின் அடிமை.
जोरू की माने आपको मायने होता है इंसल्ट हो जाता மனைவியை பேச்சு கேட்டா அதை நான் சொல்ல மாட்டேன் யாருடைய அடிமை ஒரே அல்லாவுடைய அடிமை ஒரே அடிமை லா இலாஹா இல்லல்லாஹ் இதற்கு பேர் தான் அடிமை நான் அல்லாஹ் இடத்திலிருந்து கட்டளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் அப்படி வாழக்கூடியவர்களுக்கு பேர் தான் முஸ்லிம்கள் முஸ்லிமான் என்று யாருக்கு சொல்வது கறி சாப்பிடுறவங்களுக்கா பிரியாணி சாப்பிடுறவங்களுக்கா அல்லாஹ்வுடைய அடிமை நபியுடைய உம்மத் நம்மளுடைய இந்த இரண்டு உறவு தான் இரண்டும் தொடர்பு அல்லாஹ்வுடைய தொடர்பு கனெக்ஷன் இருந்தால் அது பிரகாசமா எரியும் கனெக்ஷன் இல்லை என்று சொன்னால் இருள்தான் இன்னைக்கு உலகம் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு அல்ஹம்துலில்லாஹ் अगर वोल्टेज ड्रॉप माना वोल्टेज का प्रॉब्लम छोटा बल्ब जलता है ट्यूब नहीं चलता अदालत जितना बल्ब पेरियது ट्यूब पेरियது फैन चलता है फैन ஓடுது ஏதோ அது சுத்திட்டு இருக்கு தலாட்ட மாதிரி ஹீட்டர் है और फैन नहीं होता पानी ஹீட்டர் இருக்கு ஆனா சூடு வர மாட்டேங்குது தண்ணில क्या हुआ भाई वोल्टेज ड्रॉप हो रहा है वोल्टेज प्रॉब्लम तो वाले वोल्टेज बनाने के लिए 4 महीने अल्लाह ने रास्ता निकाला இந்த வோல்டேஜை சரி செய்வதற்காக வேண்டிதான் 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில் போறது வஹ்தத்தி தாக்கத் ஈமான் ஈமான் அந்தரங்கத்தினுடைய ஒரு சக்தி ஆற்றல் இதை कहते हैं அது எதற்கு சொல்வது அல்லாஹ் वो ईमान ताकत अल्लाह तो ஈமானுடைய தாக்கத் அல்லாஹ்வுடைய கட்டளையை நடத்தாட்டும் रसूल के तरीके पर चलने वाली चीज ईमान की ताकत रसूलुल्लाह वழிமுறையை நடத்தாட்டுவதற்கு ஈமானுடைய தாக்கத் अल्लाह की नाफरमानी से बचाने वाली ईमान की ताकत அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு தப்பிப்பதற்கு தான் ஈமானுடைய சக்தி वो ताकत कमजोर है அந்த சக்தி தான் பலகீனமாக இருக்கிறது बनाने की है அதை உருவாக்குவதற்காக தான் இதுதான் முதல் பொறுப்பாக இருக்கிறது இரண்டாவது பொறுப்பு मुसलमान की दो जिम्मेदारियां मुस्लिमகளுக்கு இரண்டு சமான பொறுப்பு இருக்கிறது पहली जिम्मेदारी जो अब तक मैंने बयान முதல் பொறுப்பு இதுவரை நான் பேசிய பேச்சுக்கள் दूसरी जिम्मेदारी இரண்டாவது பொறுப்பு हुजूर ने हजरतुल विदा में सहाबा को जमा किया नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम हजरतुल विदा में सहाबाக்களை ஒன்று சேர்த்தார்கள் இஜ்திமா ஒரு பெரிய இஜ்திமா இஜ்திமா என்றால் எதற்கு சொல்வது ஜமா करना ஒன்று சேர்ப்பதற்கு பெயர் சஹாபாக்களுடைய இஜ்திமா எங்க அரஃபாவுடைய மைதானத்தில் எங்க ஹஜ் நடந்தோ அந்த அரஃபா மைதானத்தில் அந்த இடத்துல தான் ஹஜ் வேற எந்த இடத்துல ஹஜ் நடக்காது அங்க சஹாபாக்களை ஒன்று சேர்த்தாங்க நபியுடைய பயான் கேட்கறோம்ல யாருடைய பேச்சுகள் கேட்கறோம்ல யாருடைய பேச்சு नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के हुजूर ने पूछा सहाबा से नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम कहता है सहाबा के இடத்துல क्या मैंने अल्लाह का पैगाम तुम तक पहुंचाया நான் என்ன என்னுடைய தூதுவத்தை உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேனா सबने एक जवान से कहा आपने पहुंचाया पहुंचाने का हक अदा कर दिया எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் அதனுடைய ஹக்குகளே முழுமையாக வந்து சேர்த்து விட்டீர்கள் हुजूर ने शहादत के ऊपर आसमान की तरफ गए नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम சாட்சிக்காக வானத்திற்கு முன் கையை உயர்த்தினார்கள் அல்லாஹும்ம ஷஹத் अल्लाहुम्मा शहद अल्लाहुम्मा शहद जितना फरमाया ऐसा तो दुआ है दे दो मेरा इसको दुआ है கையை உயர்த்தி வானத்தின் பக்கம் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம
இவ்வாறாக 3 தடவை அல்லாஹ்வை சாட்சியாக்கினான். ये लोग कह रहे हैं तुम अल्लाह गवाह है, நாம் சொல்வதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். जो फरमाया कि मैंने तुम तक पहुंचाया है, आगे पहुंचाना हमारा काम है. மேலும் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன், நீங்கள் அதை கடந்து கொண்டு சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு. उसके 2 महीने के बाद हुजूर दुनिया से रुखसत हो गए. அதற்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டார். इसलिए कहते हैं उसको हज्जतुल विदा. அதனால தான் அதுக்கு பேர் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகிறது. वो खुतबा हज्जतुल विदा. அந்த ஃபத்வா இருக்கிற பிரசங்கம் அது ஹஜ்ஜத்துல் விதாவில் நடந்தது. सहाबा पूरी दुनिया में फैले. சஹாபாக்கள் ஒரு உலகத்தில் பிரிந்தார்கள். दुनिया के कोने-कोने में उनकी खबरें बन गई. உலகத்தினுடைய பல மூலையில் அவர்கள் தன்னை கபரை ஆக்கிக் கொண்டார்கள். अब तुर्की गए. நாங்கள் துருக்கிக்கு சென்றோம். तुर्की में खबर है हजरत अबू अय्यूब अंसारी की. துருக்கியில ஹஜரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் அங்கே இருக்கின்றன. कौन है अबू अय्यूब अंसारी? அவங்க அந்த அபூ அய்யூப் அன்சாரி யார்? அந்த சஹாபி. मदीने के पहले मेजबान हुजूर के. மதீனாவுடைய முதல் திருத்தோம்பல் செய்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். जब हुजूर मक्के से मदीना आए तो हुजूर का घर तो मक्के में घर छूट गया, मदीने में घर नहीं था. तो जाहिर है कि हुजूर किसी के घर में ठहरेंगे तो मदीने के आसपास की तमन्ना थी हुजूर मेरे घर में ठहरेंगे. तो तमन्ना की ऊँटी को छोड़ दो, तो यहाँ जाकर बैठेगी, अल्लाह का इशारा होगा वहाँ मैं ठहरूंगा. वो ऊँटी चलते चलते आकर बैठी हजरत अबू अय्यूब अंसारी के घर पर. हुजूर ने फरमाया मैं यहाँ ठहरूंगा, ये अल्लाह का इशारा है. हुजूर के घर में 7 महीने ठहरे. 7 महीने வெளியேற்றுக்குரியவர்களே, எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை மக்காவை விட்டு மதீனாவை ஹிஜ்ரத் செய்தார்களோ, மதீனாவில் நபி என்பதற்காக எந்த ஒரு வீடும் இடமும் இல்லை. அவர்கள் அங்க வந்திருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் தாங்கள் எங்க வீட்டில் தங்குங்கள், எங்க வீட்டுக்காரர்கள் என்று எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் எங்கே போய் தங்குமோ அதுதான் நான் தங்கியிருக்கக்கூடிய இடம் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் ஹஜரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே போய் அவருடைய வீட்டிலே போய் தங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தன்னுடைய அங்கே தங்கினார்கள். 6 மாதம், சுமார் 6 மாதம் அங்கே தங்கிவிட்டார்கள். 7 மாதம் அங்கே தங்கிவிட்டார்கள். 7 महीने में मस्जिद नबी बनी, हुजूर के लिए कमरे बने. तो 7 महीने के बाद हुजूर वहाँ आए. அதற்கு பிறகு அந்த மஸ்ஜிது நபவியாக உருவாக்கப்பட்டன. அங்க அதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தனி அறை, அங்கு திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையில் வந்து தங்கினார். तो 7 महीने उनका घर मरकज था. அப்ப 7 மாதங்கள் அவருடைய வீடு மர்கஸாக இருந்தன. वो सहाबी तुर्की में है. அந்த சஹாபி துருக்கியில் இருக்கிறார். बूढ़े हो गए हैं. வயதோயும் ஆயாயிற்று. जमात गई तुर्की. துருக்கிக்கு ஜமாத் போனாங்க. वो भी क्या मैं नहीं जाता हूँ. அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பினாங்க. उनके बेटे बोले अब्बा आप मालूम है हम जाते हैं आपके तरफ से. बोले नहीं तुर्की तो मैं नहीं जाता हूँ. அப்ப மகன் சொன்னாரு, தாமனாரே நம்ம வயோதிகமா இருக்கிறீங்க, நீங்க இருக்க நாங்க போறோம். இவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க வா, நானும் போறேன். நானும் வரேன். वो बहुत दूर है तुर्की. துருக்கி ரொம்ப தூரம், இஸ்தாம்புல். वहाँ जाकर बीमार हो गए. அங்க போய் நோய் வாய்ப்பட்டு விட்டது. अमीर लश्कर उनकी ईमानदारी के लिए आए. அப்ப அந்த அமீர் அவரை நோய் விசாரிப்பதற்காக வந்தார். तो देखकर अमीर को बताता हूँ कि इतना आखिरी वक्त है दुनिया से जाना है. அப்ப அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இவர் கடைசி நேரம் வந்து விட்டது, உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. वो डॉक्टर के साथ तो अंदाजा हो गया कि मेरा आखिरी वक्त है. அவங்களும் தான் விளக்கிக் கொண்டு விட்டார் இதனுடைய கடைசி நேரம் என்பதாக. तो अमीर साहब ने पूछा ऐसा आते रसूल आपकी कोई आखिरी तमन्ना मालूम महसूस करने के लिए तैयार है. அப்ப ஜமாத்துல அமீர் கேட்டாரு, நாம அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர், நாங்கள் ஏதாவது கடைசி நேரத்தில் ஆசை இருக்கிறதா சொல்லுங்க, நான் பூர்த்தியாக்குகிறேன் என்பதா. क्या कहते हैं कोई मंसारी. அப்ப அய்யூப் அன்சாரி என்ன சொன்னாங்க? उसके कमर पर जो पत्थर है उस पत्थर में लिखा है. அதனுடைய விஷயத்தை அவர் கபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது. वो कहते हैं मेरा इंतकाल हो जाए मैयत को भी लेकर चलो अल्लाह का रास्ता. சொன்னாங்க, நான் இறந்து விட்டால் என்னுடைய மையத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு செல்லுங்கள். फिर जहाँ तुम्हारी आखिरी मंजिल हो वहाँ दफन करो. உங்களுடைய கடைசி இடம் எப்படி நீங்க இருக்க தங்க வேண்டிய இடம் இருக்கிறதோ அங்கே என்னை அடக்கம் செய்து விடுங்கள். वो मंजिल थी इस्तांबुल. அதுதான் அவருடைய இஸ்தாம்புல் இடம். वहाँ जाके दफन किया. அங்கதான் அவர்கள் தஃபன் செய்தார்கள். कैसी कुर्बानी. எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். कोई मामूली नहीं. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. अरे मक्का मदीना छोड़ना. மக்கா மதீனாவை விடுதல், उनका घर हुजूर का घर. நபியுடைய வீடு, அதை விடுவது. 7 महीने हुजूर बोल रहे 7 மாதம் நபியோடு இருந்தவர்கள். यहाँ बैठे थे, यहाँ सोते थे. இங்கே சாப்பிடுவாங்க,
இங்க தூங்குவாங்க. ऐसा घर छोड़ के जाना அப்படிப்பட்ட வீட்டை விட்டு செல்வது जिनके कुर्बानी இது அவங்களுடைய தியாகம். दुनिया में इस्लाम फैल गया। உலகத்தில் இஸ்லாம் பரவியது. आज तुर्की में कोई गैर मुस्लिम नहीं है। இன்றைக்கு துருக்கியிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் இல்லை. कोई मुलाजमत के लिए गया है, कारोबार के लिए गया है, वरना तुर्क के माने मुसलमान। அதாவது யாராச்சும் வேலைக்காக போயிருந்தாங்க, கூலி போயிருந்தாங்க. ஆனால் துருக்கியினுடைய இதில் யாரும் அலையிறக்கம் இல்லை. हमारे बचपन में हमारे इलाका में मुसलमानों को तुर्कू बोलते थे। எங்களுடைய பாதையில முஸ்லிம்களுக்கு துருக்கு என்று சொல்லுவாங்க. துருக்கி துருக்கு என்று சொல்லுவாங்க. तुर्कू को पुकारते थे मुसलमान। முசல்மானுக்கு துருக்கு என்று சொல்லுவாங்க. क्या ये सब तुर्की का ही कर रहा है? நம்மளுமே இந்த துருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால காரணம் துருக்கியில இருந்து வந்ததுனால. ये उनके कुर्बानी है। இது அவருடைய தியாகம். मेरे भाइयों, ये मुसलमान की जिम्मेदारी है। அதனால பெரியவர்களே, இது முஸ்லிம்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. आज अल्लाह का फजल है, पूरी दुनिया में ये काम कर रहा है। அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஃபضல் முழு உலகத்தில் இந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अल्लाह ने इस उम्मत को खड़ा कर दिया है। அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை எழுப்பாட்டி விட்டார். पूरी दुनिया में आज चीज की मेहनत हो रही है। முழு உலகத்தில் இன்னைக்கு உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. अभी 4-5 महीने में मैं 5 बड़े आंदोलन में जाके आया। நான் இந்த 4 மாதத்துக்கு இடையிலே 4-5 நாடுகளுக்கு லண்டனுக்கு சென்று விட்டு விட்டேன். ऑस्ट्रेलिया, ஆஸ்திரேலியா, यूरोप, யூரோப், कनाडा, கனடா, अमेरिका அமெரிக்கா. और अभी अपने पास आया हूँ 10 दिन पहले। இப்போ 3 நாளைக்கு முன்னால் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கேன். और दुनिया में जाकर இன்னைக்கு முழு உலகத்தில் சுற்றிட்டு வந்தேன். अल्लाह ने सब जगह तबलीग का काम शुरू कर दिया। அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லா இடத்திலும் தப்பிக்கூடிய வேலை அல்லாஹ் ஆரம்பிச்சு. ऑस्ट्रेलिया में तबलीग शुरू हुई रेलवे प्लेटफॉर्म से। ஆஸ்திரேலியாவுல தாவத்துடைய வேலை ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. सर्कस नहीं, सेंटर नहीं, मस्जिद नहीं। மர்கஸ் இல்ல, சென்டர் இல்ல, மஸ்ஜித் இல்ல. पहली जमात गई முதல் ஜமாத் போனாங்க सिडनी, சிட்னி. ऑस्ट्रेलिया का सबसे बड़ा शहर। ஆஸ்திரேலியால ஆகப்பெரிய ஒரு சிட்டி, அது ஊர். एक भी मस्जिद नहीं, ஒரு பள்ளிவாசல் கூட இல்ல. एक इस्लामिक सेंटर। ஒரு இஸ்லாமிக் சென்டர். वहाँ जाकर ठहरी। அங்கதான் போய் தங்கினோம். हमारे बेंगलोर के हाजी अहमद हुसैन, பெங்களூருடைய ஹாஜி அஹ்மத் ஹுசைன் ஹாஜியார், तुम्हारे बिरपुर के आपको आकर मोहिद्दीन हाजिया இங்க ஆத்தூர் காதர் மைதீன் ஹாஜியார், और ये जमात थी இந்த ஜமாத்தான் போனாங்க. आतूर कादर मोहिद्दीन हाजिया ஆத்தூர் காதர் மைதீன் ஹாஜியார் इस्लामिक सेंटर में ठहरे। இஸ்லாமிக் சென்டர்ல போய் தங்கினாங்க. एक भी मंदिर नहीं, அப்போ ஒரு பள்ளிவாசலும் இல்ல. जुम्मा के लोग आते थे। வெள்ளிக்கிழமை மக்கள் வருவாங்க. एम्बसियों में काम करने वाले அவர் அந்த எம்பாசில வேலை செய்யக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க. बैठो भाई बात करेंगे, नहीं तैयार नहीं, हमको काम को जाना है। உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசலாம். இல்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ड्यूटी है हमारी। என்னோட டியூட்டி இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. फिर आएंगे जुम्मा पढ़ेंगे, அடுத்த சும்மா வருவாங்க. वो भी तैयार में बैठे। அவங்களும் அதே எல்லாம் உட்காருவாங்க. पूरी हफ्ते में कोई दिखता नहीं, ஒரு வாரத்துக்கு இடையில யாருமே கிடைக்க மாட்டாங்க. कोई आता नहीं, யாருமே வரதும் இல்லை. किसको मिलना मालूम नहीं। யாரை சந்திக்கிறது அவங்களுக்கு ஒன்று இல்லாம இருந்துச்சு. जमात कल आ गई, ஜமாத்துக்கு ஒரு நெருக்கடியான இடம் வந்துருச்சு. वो बोले अमीर साहब चलो किसी और मुल्क में देंगे, சொன்னாங்க, அமித்ஷா வாங்க, வேற நாட்டுக்கு எங்கேயாவது போலாம் அப்படின்னு. यहाँ नहीं तबलीग होगी। இங்க தப்லீக்ல ஒரு வேலையாக மாட்டாங்க. किसको करेंगे तबलीग? யாருக்குமே தப்லீக் செய்யுது. अरे कोई मिलता ही नहीं है, யாரையுமே சந்திக்க முடியலையே. चलो किसी और मुल्क में जाएंगे। வேற நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. तो अमीर साहब अंदाजा बड़ा मजबूत आदमी है, अजीमत पर। அதாவது அந்த அமித்ஷா ரொம்ப உறுதியாக, ரொம்ப மஸ்பூத்தா உறுதியா இருந்தார். वो बोले चलो मैं एक लड़की है, சொன்னாங்க, நம்ம ஒரு தர்க்கீப் ஒன்று செய்வோம். कल से सुबह को हम जाके रेलवे स्टेशन पे बैठेंगे, प्लेटफॉर्म पर चादर बिछा के बैठेंगे, तालीम करेंगे। நம்ம நாளையிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ஒரு விரிப்பை விரிச்சு பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சு நம்ம தாலீம் படிக்கலாம். वो मेट्रो स्टेशन, मेट्रो ट्रेन है ना, மெட்ரோ ட்ரெயின். हाँ प्लेटफॉर्म साफ सुथरा रहता है, மெட்ரோ ட்ரெயின் அங்க பிளாட்ஃபார்ம் சுத்தமா இருக்கு. वहाँ जाके चादर बिछा के बैठेंगे, அங்க விரிப்பு விரிச்சு அங்க உட்காந்துட்டாங்க. फकीर हम बैठ गए, ஏழைகள் இந்த பரிசா உட்கார்ந்தாங்கல்ல, पैसा அதே மாதிரி तालीम शुरू कर। அங்க போய் தாலீம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ट्रेन आकर रुकती ட்ரெயின் வந்து நிற்கும். तो तालीम किताब बंद करके एक एक आदमी एक डब्बे के सामने खड़ा हो जाता।
मुसलमान होता तो जवाब दिया तो सब पकड़ लेते அதாவது வாசப்படியில போய் நிற்பாங்க. நல்லா கண்ணத்துல பார்ப்பாங்க. வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லுவாங்க. யார் வந்து பதில் சொன்னாலும் அலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொன்னா அவங்க கையை பிடிச்சுக்குவாங்க. अरे देर से मिलने आए हैं हम हिंदुस्तान से நாங்க இந்தியாவிலிருந்து உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி हमें यहाँ रहते बात करें வாங்க இங்க உட்காந்து பேசலாம். उसमें वही मिटा दिया அவரே அதிலே உட்கார வச்சுருவாங்க. ये तो शुरू இப்படிதான் வேலை ஆரம்பம். फिर उनके कुछ लोग मिले பிறகு அது மாதிரி சில மக்கள் கிடைத்தார்கள். फिर वो लोग निकले अल्लाह का रास्ता में பிறகு அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டாங்க. अभी हम गए थे இப்ப நாங்க போனோம் 4 महीने पहले 6 மாசத்துக்கு முன்னால सिडनी में 154 मस्जिदें हैं சிட்னியிலே 154 பள்ளிவாசல் இருந்துச்சு. पहले कितने थे முன்னாடி எவ்வளவு? 0. सबने काम शुरू हुई இப்ப வேலை எப்படி ஆயிருக்கு? रेड प्लेटफॉर्म ரயில்வேயுடைய பிளாட்ஃபார்ம். आज कितने मस्जिदें हैं நீங்க எத்தனை பள்ளிங்க? 154 இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. पुरानों का जोड़ था वहाँ அங்க பழையவர்களுடைய ஜோடு 3,500 पुराने जमा हुए அதாவது 3500 பேர் அந்த மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. பழையவர்கள் बीच शब्दों में गए வாராந்திர அந்த இஸ்திமாக்கு நாம போனோம். சம்பூசர் हम पहले चले गए थे हफ्ता पहले ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டோம் நாங்க. वो दिन जुमरा था அன்னைக்கு ஜுமேராத்துடைய நாள். तो वो बोले आज शब्दों का दिन है बयान करो இன்னைக்கு சம்பூசருடைய நாள் பயான் செய்யுங்கன்னு சொன்னாங்க. हम सबके 50 साल लगना आएंगे நான் நினைச்சா நான் 50-60 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். 1200 आदमी हैं शब्दों में 1200 பேர் வந்தாங்க. रात को कयाम में 600 आदमी थे அந்த இரவுல தங்கினதுக்கு ஏன் வந்து 600 பேருக்கு மேல தங்கினாங்க. சுமார் हमारे शब्दों का जो तो बयान दुआ हो गई तो सुनिया वाले से उठ जाते நம்மளுடைய பயான் முடிஞ்சு துவா முடிஞ்சு பயான் முடிஞ்சு துவா இட்டால் அப்படியே எல்லாம் பரிதமான எல்லாம் பறந்து போயிடணும். अब खाली எல்லாம் பள்ளி வாசல் காலியா இருக்கும். और भी 4 दिन में शब्दों ஏதோ 4 பேர் 5 பேர் அந்த பெரியவங்க 4 பேர் சமூசாரி செய்வோம். 600 आदमी शब्दों அந்த 600 பேர் சமூசாரி செய்வோம். और अक्सर नौजवान அதிகமான பேர் வாலிபர்கள். नौजवान வாலிபர்கள் जो बात दुनिया के लिए गए அங்க உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்காக போன மக்கள் இன்ஜினியர் படித்தவர்கள் better job, better salary, better दुनिया, better opportunity और अल्लाह हमको सबसे पहले அதாவது சிறந்த சம்பளம் சிறந்த ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் அவங்கள தம்பிகள் இருக்கும். रखते நாங்க யூரோப்புக்கு போனோம். 28 मुल्कों के लोग जमा हुए அங்க 28 நாட்டினுடைய மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். जैसे तुम्हारा जोड़ हो रहा है आज எப்படி நீங்க உங்களுடைய ஜோடு நடக்குதுன்னு இது போல तुम्हारे 17 हफ्तों की कारगुजारी आई ना आज இப்ப நீங்க உங்களுடைய ஏதாவது காரசாரி வந்துச்சா இல்லையா? अरे ऐसे 28 मुल्कों அது மாதிரி 28 நாடுகளுடைய காரசாரி जैसे कोई बोले அப்படி இல்லை ஜெர்மனி பிரான்ஸ் ஹாலண்ட் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் இத்தாலி 28 मुल्क அதாவது ஆத்தூர் அது மாதிரி கிடையாது. அவங்க நாடுகள் ஜெர்மன் பிரான்ஸ் ஹாலண்ட் இது போல 28 நாடுகள் காரசாரி. जहाँ तबलीग का काम चल रहा है அங்க எங்க வேலை நடக்குதோ அது மாதிரி பகுதிகள் ये सब काम करने वाले लोग हुए அங்க வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் ஒன்று சேர்ந்தார்கள். कारोबारी उसमें நாம் காரசாரி கேட்டோம். आएगा साल के लिए आजाद निराशा किए அடுத்த ஆண்டு வரைக்கும் அவங்களுடைய அசாய் உறுதி எடுத்தாங்க. इस तरह 28 मुल्कों में यूरोप के जहाँ तबलीग का काम हो रहा है वहाँ से काम करने वाले जमा हुए कारोबारी को नाम करके எந்த அளவுக்கு யூரோப்ல வேலை செய்யக்கூடிய மக்கள் சுமார் 28 நாட்டுடைய மக்கள் சேர்ந்தாங்க. அவங்கள்ட்ட பேசப்பட்டுச்சு காரசாரி கேட்டு அடுத்த ஆண்டுக்கு உண்டான அசாயம் எடுத்துட்டு போனாங்க. जब हम कनाडा गए பிறகு நாங்கள் கனடாக்கு போனோம். तब 17 आदमी जमा हुए वहाँ 10,000 பேர் சுமார் ஒன்று சேர்ந்தார்கள். उनको जो
நியூயார்க்ல ஒரு இஸ்திமா 7,000 आदमी मिले होंगे। कबीर भाई 70,000 மக்கள் சேர்ந்தாங்க. और न्यूयॉर्क में 7,000 आदमी करना कोई मामूली बात नहीं है। நியூயார்க்ல 7,000 பேர் சேர்வது சாதாரண விஷயம் அல்ல. एक जमाना था वहां के लोग पूछते थे मौलवी साहब को, अगर हमको जुम्मा के दिन छुट्टी नहीं मिलती, जुम्मा की नमाज ऐसा पढ़ा सकते क्या? அதாவது அங்க உள்ள மக்கள் கேட்டாங்க, ஹஜ்ரத் எந்த அளவுக்கு மக்கள் இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது, அதனால இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை ஞாயிற்றுக்கிழமை தொழுகலாமான்னு கேட்டாங்க. कौन किसी बदकिस्मती से पीर मर्दा को आइंदा इतवार तक इंतजार करना होगा कि आइंदा इतवार को कोई आके हमने नमाज जनाजा पढ़ के मुझे रफत करेंगे। எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாராவது தவறி திங்கட்கிழமை மூத்தாயிட்டா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரை எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்து மக்கள் வந்தோம்னா அதுக்கப்புறம் தான் அடக்கம் செய்யணும். कोई नहीं आता बीच में, யாரும் இடையில வரமாட்டாங்க. उनके पैस रूम में रखते थे, அதாவது மையத்தை எடுத்து ஐஸ் பெட்டியில வச்சிருவாங்க. मयत भी इंतजार करना। மையத்தும் எதிர்பார்க்கணும். आज अल्लाह का शुक्र है वहाँ 3 मरतबा जुमा की नमाज होती है। அல்லாஹ்வுடைய பெரிய சுக்ர், இன்னைக்கு 3 இடத்துல 3 தடவை ஜும்மாவுடைய தொழுகை நடக்குது. ஏன் அப்படி? तुम बोलो என்ன சொல்லுங்க. जगह नहीं है मंदिर में, ஏன்னா பள்ளி வாசல்ல இடம் இல்லை, அதனால आधे घंटे जवाब देते हो। அதாவது 1/2 மணி நேரம் ஒரு ஜும்மா முடிச்சு அடுத்த கூட்டம் வராங்க. 1:30 बजे 2 बजे 2:30 बजे 1 மணிக்கு 2 மணிக்கு இப்படியாக इस्तीमा में 7,000 आदमी हो। அதாவது 7,000 பேர் இஸ்திமால ஒன்று சேர்ந்தாங்க. ये सब मेहनत है हमारे नौजवानों के हाथों में है। இந்த வேலை காரணம் அந்த வாலிபருடைய கையில் அந்த வேலையை எடுத்ததுனால. जो नौजवान यहाँ से पढ़ के गए அந்த எந்த வாலிபர்கள் இங்க படிச்சு போனாலும் அது அவங்க इंजीनियर अफसर அதிகமான பேர் இன்ஜினியரிங் இருந்தாங்க. वहाँ गए दुनिया के रास्ते, அங்க போனது உலக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. अल्लाह का जिद का काम करा है। அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தீனுடைய வேலையை அல்லாஹ் வாங்குறான். देखे तो बहुत सारे सकते होते हैं, அந்த ஒடிசாக்கு நடந்திருக்கிறப்ப नहीं वो आदमी हम इंजीनियर को देखे तो बहुत सारे सकते हो। அதாவது இன்ஜினியரை பார்த்தாலும் ஆளுங்கள் மாதிரி தெரியும். क्या बात करता है बोले तो नहीं कंप्यूटर करते हैं। நீ என்னப்பா வேலை செய்யறதுன்னா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்றேன். एक आदमी बोले मुझे अब क्या करता बोले तो वो मैं इलेक्ट्रिक से चलने वाली कार डिजाइन करता हूँ। சொன்னாரு எலக்ட்ரிக்கல். ஒரு ஆள் கேட்டா நீ என்னப்பா செய்யற? எலக்ட்ரிக்கல் கார் போகக்கூடிய அதனுடைய டிசைன், அதனுடைய மாடலை நான் வடிவமைக்கிறேன். तो देखे तो बहुत सारे सकते हो। ஆனா பார்த்தா அலிம்சமா இருக்காரு. अल्लाह इस तरह का काम कर रहा है। அல்லாஹ் தஆலா இது போல வேலையை வாங்கி கொண்டு अपना आपको बोलो अल्लाह का शुक्र है। இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். अभी हम 4 दिन पहले आए हैं நான் अपने पास से நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்திருக்கோம். 3,500 आदमी जमा हुए वहाँ। அந்த 3,500 பேர் ஒன்று சேர்ந்தார். सब पुराने ஊர்ல எல்லாம் பழையவங்க, कारकुनों का जोड़, எல்லாம் கார்கூன்களுடைய ஜோடு. साल की कैलकुलेशन आई, ஆண்டுடைய கார்குசாரி கேட்கப்பட்டுச்சு. आएगा साल के असाइनमेंट किए। அடுத்த ஆண்டுக்கு உண்டான அசாய்மை எடுத்துட்டு போனாங்க. साउथ अफ्रीका में 4,050 पर 8 खुलना है। சவுத் ஆப்பிரிக்கால 4,058 ஆளுங்கள் இருக்கிறாங்க. उलमा உலமாக்கள் 4,050 पर 8 खुलना। 4,500 உலமாக்கள் இருக்காங்க. 1,500 उलमा 4 महीने साल लगाए हुए हैं। 1,500 உலமாக்கள் வருடம் 4 மாசம் கொடுத்தவங்க. ऐसी विधा है। இப்படிப்பட்ட ஒரு வாகம் 150 पर 7 मुल्कों में जमा की भेजी उन्होंने एक साल में। ஒரு வருஷத்துல 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அவங்க ஜமாத் அனுப்புனாங்க. 30 पर 2 जमातें नए मसलात में भेजी। அதாவது 32 ஜமாத் பெண்கள் ஜமாத்தை அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. उनके दुनिया के मुल्कों, அதாவது பல நாடுகளுக்கு. हमने उनसे कहा 80 जमातें अमेरिका भेजो। நாம சொன்னோம் 80 ஜமாத்துகளை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். एक साल पहले ஒரு வருஷத்துக்கு முன்னால अभी हमने पूछा कितनी भेजे, நான் உங்க கேட்டேன் எப்படி எவ்வளவு ஜமாத் அனுப்பியிருக்கீங்கன்னு. तो उन्होंने कहा 40 भेज चुके हैं और आगे 40 दिसंबर तक तैयार है। அதாவது 40 ஜமாத் ஏறக்குறைய அனுப்பிச்சிட்டோம். டிசம்பருக்குள்ளார பாக்கி இருக்கக்கூடிய 40 ஜமாத் அனுப்பிச்சிடுவோம். भाइयों हम इस कानून की कदर नहीं कर रहे हैं, நம்ம இந்த வேலையினுடைய மதிப்பை விளங்காம இருக்கிறோம். इसे कदर करो। இதை
இருக்குது. अरे सब कुछ दुनिया के लिए मत लगाओ, நம்ம உலகத்துக்காண்டி நேரத்தை நம்ம கொடுக்க கூடாது. सब कुछ दुनिया के लिए लगा दिया, எல்லாமே நம்ம எல்லா நேரத்தை உலகத்துல அடி கொடுத்துட்டோம். जिंदगी लग गई, நீ வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கிறோம், जवानी लग गई, வாழ்வத்தை செலவழிக்கிறோம். ताकत कुवत सब दुनिया के लिए, நம்மளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் துணியாக்காண்டி போயிட்டு இருக்கு. अकल समझ सब दुनिया के लिए लगा दिए, நம்ம விலைக்கு துணியாக்காண்டி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். तो दुनिया से खाली रह जाएगा, ஆனா துணியாவுக்கு போகிறது இருக்கையா सब दुनिया को दिया, எல்லாமே நேரத்தை கொடுத்துட்டு துணியாவுக்கு दुनिया के लिए रह गया, துணியாவுக்காண்டி விட்டுட்டு போயிடும். ये खाली रह जाएगा। வெறும் கையோட போவோம். तो भाइयों अपनी आखिरत बनाओ, பெரியவர்களே தன்னுடைய மறுமையை உருவாக்குங்க. सब दुनिया को मत दो, எல்லாத்தையும் உலகத்துக்காண்டி கொடுக்காதீர்கள். अरे कम से कम 10 हिस्से करके एक हिस्सा दीन को दे दो। குறைஞ்சபட்சம் 10% தீனுக்காண்டி கொடுங்க. हम अमेरिका में, ऑस्ट्रेलिया में, अफ्रीका में सब जगह कहते थे देखो 3 बातें याद रखो, 3 बात। நாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா அதான் போகும்போது 3 விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 3 बातें आप भी याद करो। நீங்களும் அந்த 3 விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. मैं बोलता हूँ तुम्हें भी बोलो, நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. बोलो रोजा ரோசானா, महाना ஆனா, साला சாலா. ये तबलीग இதுதான் தப்லீக். कितना आसान है। எவ்வளவு எளிமையா இருக்குது. क्या क्या मतलब என்ன சொல்றேன்? ரோசானா, महाना ஆனா, साला சாலா. रोजा कितना ரோசானா தினமும் எத்தனை? आधे घंटे 2 மணி நேரம். ये रोजा का 10वां, இது தினந்தோறும் செய்யக்கூடியது. ये 24 घंटे का 10वां आधे घंटे। இது 24 மணி நேரத்துல 10ல 1. महाना மாசத்துல कितना எவ்வளவு? 3 நாள். ये महीने का 10वां, இது மாசத்துல 10ல 1. सारा चिल्ला நீங்க வருஷத்துல 4 மாசம். तो साल का சில்லா 40 நாள். साल का வருஷத்துல 10वां, 10ல 1 பகுதி. रोजा का 10वां हिस्सा आधे घंटे, தினந்தோறும் 10% 1 2 மணி நேரம். महीने का 10वां 3 दिन, மாசத்துல 10 3 நாள். साल का 10वां வருஷத்துல 10 चिल्ला। சில்லா. क्या मिलेगा? என்ன கிடைக்கும்? अगर इतना हम दिन के लिए लगाएंगे क्या मिलेगा? இதை இப்படி நேரம் தீர்க்காண்டி கொடுத்தா என்ன கிடைக்கும்? एक में 10 मिलेगा, 1க்கு 10 கிடைக்கும். एक 10 में 10 हिस्से करके एक हिस्सा लगाएंगे क्या मिलेगा? 10 मिलेगा। நம்ம 10ல 1 தான் கொடுப்போம். ஆனா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ये बाहर का तो देखो मेन रोड में மெயின் ரோட்ல போய் பாருங்க. वो बड़े-बड़े शोरूम में बड़े-बड़े शोरूम है ना, वहाँ लिखता है buy one get one free। नहीं है तुम्हारे ऐसे लगता है? हाँ? क्या क्या लगता है? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா இல்லையா? buy one get one free। तो अल्लाह क्या बोलता है? buy one get 9। அல்லாஹ் சொல்றா ஒண்ணு வாங்குங்க. ஆனா ஒண்ணு கொடுங்க. ஆனா 9 ஃப்ரீ. हाँ, कोई देगा दुनिया में? இந்தியாவில் யாராச்சும் இப்படி கொடுப்பாங்களா? अल्लाह बोलता है buy one get 9 free। अरे कोई है दुनिया में देने वाला? துணியாவில் இப்படி கொடுத்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? ऐसा देने वाले के पास से अगर नहीं लिया ऐसा पैसा जबरदस्ती है। இப்படிப்பட்ட கொடுக்கணும்னு நம்ம வாங்காம இருக்கிறோமே, இதை விட நசீப் கெட்ட தன்மை வேற என்ன இருக்கும்? भाइयों रोजाना रोजाना का 10वां आधे घंटे, वो आधे घंटे में क्या करना आपको मालूम है? किसी नमाज के बाद तालीम करना, मशवरा करना, घर में जाकर मुलाकात करना, हर भाई को अपना रास्ते में निकालना, उधर दिन के राह पे लगाने की कोशिश करना, दिन के लिए तैयार करके नए नए भाइयों को हर पुराना 3 दिन के लिए नए नए भाइयों को तैयार करके ले जाए, ये हमारी कमाई है। 2 மணி நேரத்துல எல்லாத்துக்கும் தெரியும். தாலீம் படிக்கணும், மசூரா செய்யணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்களை போய் சந்திச்சு அவங்களை அந்த மக்களை தயார்படுத்தணும். 3 நாளைக்கு அவங்க தயார்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய சம்பாத்தியம். जितने नए अपने को तैयार करके
मंदिर में क्या कमाया? நம்ம தப்லீக கொண்டு என்ன சம்பாதித்திருக்கிறோம்? जितने आदमी को 3 दिन के लिए आप तैयार करके ले जाओगे वो तुम्हारी कमाई है। எத்தனை நபர்களை 3 நாளைக்காண்டி அழைச்சிட்டு போறோமோ இதுதான் நம்மளுடைய சம்பாத்தியம். वही तुम्हारे मंदिर के साथी बनेंगे, இவர்தான் நம்மளுடைய மஸ்ஜிதுடைய சாத்தியரா ஆவார்கள். वही साथ पर खिला देंगे। அவர்தான் வருஷத்துல நிச்சயா கொடுப்பார் நம்மளோட. ये क़यामत में हमारे नाम में आमान करो। இதுதான் நம்மளுடைய கியாமத்துல ஆமனாமா பட்டோடைய பதியப்படும். कितनी बड़ी कमाई है। இது எவ்வளவு பெரிய சம்பாத்தியம். तो इसके लिए भाइयों से निवेदन करो, இதற்கு என்னெல்லாம் நியத்து வைங்க. करते हैं என்ன செய்யலாமா? क्या क्या बोलो, என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். रोजाना 3 काम करना, தினந்தோறும் 3 வேலை செய்யணும். तालीम, தாலீம், मशवरा, மஷ்வரா, 2 घंटे लगा के घर पे जाके भाइयों को अल्लाह के रास्ते में भी तैयार करना, मकाम के कम्युनिटी को 2 மணி நேரத்தினால மக்களை போய் சந்திச்சு மக்களை வந்து அழைச்சிட்டு வரணும். அவங்களுக்கு 3 நாளைக்காண்டி தயார்படுத்தணும். और मकाम के कम्युनिटी को மக்காமினுடைய வேலையை அந்த மக்களை இணைக்கணும். पुराने साथी पूरा महीना मेहनत करके अपनी जमात बना के ले जाना, பழையவர்கள் 3 மாசமும் முயற்சி செஞ்சு தன்னுடைய 3 ஜமாத்தை எடுத்துட்டு ये हमारे महीने की कमाई। இதுதான் நம்மளுடைய மாசத்தினுடைய வருமானம். ये 3 दिन देने वाले चिल्ला दे, 3 நாள் கொடுக்குறவங்க அப்புறம் சில்லா கொடுப்பாங்க. आगे हिम्मत हो, अल्लाह हिम्मत दे, साल में 4 महीने लगे। அதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு இன்பத்தை கொடுத்தான், தைரியத்தை கொடுத்தான். நம்ம வருஷத்துல 4 மாசம் கொடுக்கும். अल्लाह ये मुल्कों में तुम्हें ले जाएगा। அல்லாஹ் நம்மள நாடுகளுக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். अभी हमारा मैं बेंगलुरु में कल मशवरे में था, हमारे बेंगलुरु में जो तमिलनाडु वाले हैं, तमिलनाडु वाले 2 जमातें बना कर लाए, एक जमात मर्दों की, एक जमात औरतों के साथ, पूरा तमिल होगी। ये महीने में हम तैयार हैं, हमको ले जाओ महीना में। இப்ப அங்க பெங்களூர்ல நேற்று மசூராவில் இருந்தோம். தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழர்கள் அவங்க செஞ்சாங்க. 2 ஜமாத் ரெடி ஆகி, ஆண்களுடைய ஜமாத்தோடு பெண்கள் ஜமாத்தும் தயார் பண்ணி கொண்டு வந்து நாங்க எங்க விரும்புறீங்களோ அங்க எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி தயாராகிருந்தாங்க. हमारे बेंगलुरु में काम करना होगा, बेंगलुरु के साथ हमारे हाथ में ना बेंगलुरु जमा के निकाल रहे हैं। இந்த அளவுக்குன்னா எங்க பெங்களூர்ல தமிழ் பேசக்கூடிய மக்கள் வேலை செய்யறவங்க மாசத்துல ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில வெளிநாட்டுக்கு ஜமாத் அனுப்புறாங்க. भाइयों आप ये हिम्मत रखोगे, अल्लाह तुम्हारी से काम है। நீங்களும் தைரியப்பட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நம்மகிட்டே அந்த வேலையை வாங்குவோம். अल्लाह को हिम्मत करने वाले बहुत पसंद है। அல்லாஹ் தாலா யார் தைரியப்படுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. दुनिया की हिम्मत सब करते हैं, உலகத்தினுடைய ஹிம்மத் எல்லாரும் செய்யறாங்க. दीन की हिम्मत अल्लाह को पसंद है। தீனுடைய முயற்சி அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. इसके लिए भाइयों हिम्मत करो, नियत करो, इरादे करो। அதனால மக்கள் நீங்கள் தைரியப்படுங்கள், நியத் வைங்கள், நாடுங்கள். अरे 10 मिनट के लिए हल्का बनाकर बैठो இப்போ கொஞ்ச நேரத்துக்காண்டி நீங்க ஹல்காவா உட்காருங்க. और नियत करो, நியத் வையுங்கள். 4 महीने कौन से महीने में देंगे, 4 மாசம் எப்போ கொடுப்போம் என்பதாக, चिल्ला है कौन से महीने में देंगे, சித்தா எந்த மாதம் கொடுப்போம் என்பதாக, महीने के 3 दिन कौन से हफ्ते में देंगे, மாசத்துல 3 நாள் எந்த வாரம் கொடுப்போம் என்பதாக, बोला 2.5 घंटे कब लगाएंगे, 2 மணி நேரம் திறந்தோறும் எந்த நேரத்துல கொடுப்போம் என்பதாக, घर का तालीम कब करेंगे। வீட்டுல எப்ப தாண்டி படிப்பு எந்த நேரம், आराधी है इरादा करो। ஒவ்வொருத்தரையும் இதை நியத் வையுங்க. मौलिक की नियत की भी अल्लाह के नाम कीमत है। மூமினுடைய நியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பொறுமதி இருக்கிறது. नियत का अल्लाह एक देता है, நியத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான். नियत भी खाली नहीं है। நியத்துக்கும் விடுதலை கிடையாது, ஹாலி கிடையாது. 3 दिन देता हूँ बोले आपको 3 दिन का सवाब, 3 நாள் கொடுத்து அதற்கும் நியத்துக்கு நன்மை உண்டு. 3 दिन दिया तो महीने का सवाब, மாசம் கொடுத்துட்டு அதுக்கு தனி நன்மை. 3 दिन देते बोले आपको 3 दिन का सवाब, दे देते तो महीने का सवाब। அதாவது 3 நாள் கொடுப்பேன்னு சொன்னா 3 நாளுடைய நன்மை கிடைக்கும். கொடுத்துட்டா அது 10 மாறி 1 மாசத்துடைய நன்மை கிடைக்கும். चिल्ला दे तो चिल्ले का सवाब, சில்லா கொடுப்பேன்னு சொன்னா சில்லாவுடைய நன்மை கிடைச்சிடும். चिल्ला दे दे तो 7 का सवाब। சில்லா கொடுத்துட்டா ஒரு அவருடைய நன்மை கிடைக்கும். मौलिक की नियत भी अल्लाह के नाम कीमत है। பூமியினுடைய நியத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் பொறுமதி இருக்கிறது. इरादे की जो कीमत है, நியத்திற்கும் இராதாவிற்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது. नियत करो फिर अल्लाह से दुआ मांगो। நியத்து செய்கின்ற அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. अरे कुछ करने का इरादा करके दुआ मांगोगे, நாங்க वो செய்ய दुआ करे अल्लाह की रहमत को। நாங்க நியத் வைத்து இராதா செஞ்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்பீங்களா, அந்த துஆ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழுத்து கொண்டு வரும். खाली खाली दुआ नहीं, வெறும் துஆ இல்ல அது. कुछ करो फिर दुआ मांगो। செய்கின்ற அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. इय्याका नअबुदु, हाँ वही इय्याका, இய்யாக நஅபுது, அதேதான் இய்யாக நஸ்தஈன். तो इसलिए आप अच्छा बना कर बैठ के इरादा करो। அதனால எல்லாரும் அல்கால உட்கார்ந்து நியத்
ஒரு எச்சரிக்கை एचरिके का मतलब कैसा आंदोलन होता है चाप को दिया அதாவது காதல போடுற டீ குடிச்சு வந்தெல்லாமே போடுவோம் ஒரு தான் வந்து தண்ணி குடிச்சு வந்தெல்லாம் சொல்லுவான் இது யார் சொல்லுவா वो काटता है जड़ काटता है அவன் வந்து தான் அந்த அடியோடு மேல அனுப்புவான் ये तो गया போனா தான் वापस आता है திருப்பி उसे मालूम है बैठेगा तो ऐसा करेगा அதெல்லாம் அவனுக்கு தெரியும் உட்காந்தாலும் இந்த நியத்து வச்சுக்கோன்னு அவனுக்கு தெரியும் नियत करेगा तो कितना आपका करेगा நியத்து வச்சாலும் எவ்வளவு கொடுத்தாங்க அவனுக்கு தெரியும் इसलिए उठा कर ले जाते हैं அதனால அவன் அப்படியே கிளப்பி கொண்டு போயிருவான் ये कोई तमाशा देखने वाला मजा नहीं है இது ஒரு தமாஷான கேலிக்கான கூட்டம் அல்ல இது ये पुराने लोग हैं இது பழையவர்கள் हर आदमी आपको गिराना करे ஒவ்வொருத்தர் நியத்து வைக்கிறோம் पूरा ना करो பிறகு அதை நம்ம கேட்கிறோம் और तुम्हारे हाथ से जो बैठने की जगह है जहाँ बैठे थे आप वहाँ बैठो और बैठ के ये रहते तो 4 महीने कौन से महीने में चुनना है तो कौन से महीने 3 दिन कौन से हफ्ते में 2.5 घंटे कब तो शाम में 2 में तो तुम्हारी सहूलत का वक्त है और घर की तारीफ और तुम्हारे हाथों से किसी जमा से पूरे साल में चुनने 4 महीने की निकालेंगे बेटों की निकालेंगे 3 दिन की जमा से हाथ में निकालेंगे वो भी निकालेंगे பாருங்க இந்த இடத்துல யாருக்கு அதுக்கா முடிவாகணும் அந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க உட்கார்ந்து அதில் நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய 3 சில்லா எப்ப 2வது சில்லா எந்த மாசம் கொடுப்போம் மாசத்துல முன்னால் எந்த வாரம் என்பதை முடிவு செய்யுங்க நாளைக்கு 22 மணி நேரம் எந்த நேரத்தில் கொடுப்போம் என்பதாகவும் வீட்டு தண்ணி எந்த நேரத்தில் பிடிப்போம் என்பதால் இதெல்லாம் உட்கார்ந்து அதுக்காக நம்ம முடிவு செய்யும் செய்யலாம்ல और अपने हाथ से 4 महीने के लिए हिसाब करना जमाने कितने निकालेंगे महीना कितने निकालेंगे அதாவது ஒரு ஆண்டுக்கு முழுவதும் எத்தனை சில்லா ஜமா அதுக்காக முடிவு செய்யணும் அதே போல மாசத்துல எத்தனை மூணா ஜமா போவோம் அப்படிங்கோ அதுக்காக முடிவு செய்யணும் और मजदूर का जमा அதே போல பெண்கள் ஜமாத்தும் பெண்களோட போகக்கூடிய 3 நாள் எப்பங்கிறத முடிவு செய்யும் अब हफ्ते बनाकर बैठने के लिए रहते ரொம்ப அதுக்காக உட்கார்ந்து திடீர்னு செய்யணும் கோட்டை அது ஒருத்தர் கோட்டை சமமான ஜங்ஷன் அதுக்கு பிறகு குறிக்கப்பட்டு அறுபது இடமாறு பெரிய பென்ஷன்ல அப்புறம் கூட ஜமாத் போகலாம் இல்லாத மாமத்தார் வாசி வரும் ஆத்மா கேட்கவரை வேறு வெளியில் அவங்க சம்பந்தப்பட்ட மர்கஸ் போரிலே உணவாக இந்த பகுதியில் அவங்க அந்த சம்பந்தப்பட்ட தயவுசெய்து ये वीडियो अच्छा लगा तो लाइक करो शेयर करो अल्लाह का भी जिक्र करो।